வணக்கம். இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் உலக வெப்பமயமாதல். நிலக்கரி மற்றும் பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை நாம் எரிப்பதால் வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்களே இதற்கு முதன்மை காரணம். காடுகள் அழிக்கப்படுவதால் இந்த நச்சு வாயுக்களை உறிஞ்சும் இயற்கை சமநிலையும் சீர்குலைந்து விட்டது. இதன் விளைவாக துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்கிறது. எதிர்பாராத பெருமழை, வெள்ளம் மற்றும் கடுமையான வறட்சி போன்ற தீவிர மாற்றங்களை நாம் இன்று சந்திக்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு உண்டு. இந்தியாவில் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரியை எரிப்பதன் மூலமே தயாரிக்கப்படுகிறது. மின்சாரமும் சுமார் 1 கிலோ கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் கலக்க செய்கிறது. ஒரு 60 வால்ட் பல்பை ஒரு மணி நேரம் அணைத்து வைப்பதன் மூலம் சுமார் 40 கிராம் கார்பன் வெளியேற்றத்தை நம்மால் தடுக்க முடியும். மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நம் முன்னோர்கள் இயற்கையோடு எரிந்து வாழ்ந்தனர். சுண்ணாம்பு மற்றும் பனை ஓலைகளை கொண்டு கட்டப்பட்ட வீடுகள் மின்சாரம் இல்லாமலேயே கோடையில் குளிர்ச்சியை தந்தன. ஏரிகள் மற்றும் குளங்கள் மூலம் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை பாதுகாத்தனர். பகல் பொழுதிலேயே வேலைகளை முடித்து இரவு நேரங்களில் குறைந்த அளவு எண்ணெய் விளக்குகளை மட்டும் பயன்படுத்தினர். நவீன உலகில் மின்சாரமின்றி வாழ்வது கடினம் என்றாலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் நாம் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். மின் சேமிப்பு என்பது மின் உற்பத்திக்கு சமம். எனவே தேவையற்ற நேரங்களில் மின் விளக்குகளை அணைத்து மரங்களை நட்டு இயற்கை பாதுகாப்போம் என உறுதியளிப்போம். நன்றி.